நீ எதிர்த்து பேசக்கூடாது, போராடக்கூடாது, கல்வியில் உயர்ந்து விடக்கூடாது, உயர்ந்த பதவிக்கு வர ஆசைப்படக்கூடாது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கக்கூடாது. தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னால யாரும் கூட்டணி ஆட்சிங்கிற குரலை உயர்த்தினாங்களோ இல்லையோ, 2016 கூட்டணி ஆட்சி என்ற குரலை உயர்த்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கேபினெட்ல ஷேர் வேணும், பவர் ஷேர் வேணும், சீட் ஷேர் இல்ல, பவர் ஷேர். இதுக்கு முன்னாடி தோன்றிய இயக்கங்கள் எல்லாம் அப்படி பேசினாங்களா எனக்கு தெரியாது, வரலாறு. பவர் ஷேர் வேற, சீட் ஷேர் வேற. கேபினெட்ல இடம் வேணுங்கிறது பவர் ஷேர், கூட்டணியில இடம் வேணுங்கிறது சீட் ஷேர். ஒரு 4 சீட் 5 சீட் வாங்கி அதுலயும் பவர் வருது, அது இண்டிவிஜுவலா வர்றது. பவர் ஷேர் அப்படின்னா எனக்கும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும். ஓப்பனாருக்கு என்ன பிடிச்சது அதுதான். கூட்டணியில சேரும்போது ஃபர்ஸ்ட் போய் உட்கார்ந்து பேசும்போது ஏதோ ஒரு முழக்கம் சொன்னீங்களாமே, என்னன்னு கேட்டார். ஏதோ ஒரு கோஷம் சொன்னீங்களாமே அப்படின்னு கேட்டார். எனக்கு என்ன சொன்னேன்னு தெரியலன்னு முடிச்சேன். அப்ப அழகிரியும் எடிட்டர்கள் சொன்னாங்க, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. இதான் 1999 விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்த தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த போது முன்வைத்த முழக்கம், ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. நான் முதல்ல நெய்வேலி அம்பேத்கர் சிலையில மாலை போடும்போது சொன்ன முழக்கம், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். நம்ம தேர்தல் அரசியல் அடியெடுத்து வச்சப்போ நெய்வேலிக்கு தோழர் அழைத்து கொண்டு போன போது அம்பேத்கர் சிலையில மாலை போட்டு விட்டு நான் மேலே நின்று முதலில் அங்கேதான் இந்த முழக்கத்தை வைத்தேன். கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். அதிகாரத்தை மக்கள்கிட்ட கொடுக்கணும், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஜனநாயகத்தை கொடுக்கணும். அதிகாரம் தனி மனிதனுக்கு இல்ல, மக்களுக்கு, சமூக வாரியா மக்களுக்கு. இதெல்லாம் சொல்லுகிற துணிச்சலை பெற்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எங்களை புரிஞ்சுக்கணும்னா இந்த வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கணும். சும்மா சராசரி ஆளை பார்க்குற மாதிரி எங்களை சும்மா சோசியல் மீடியா கிடைச்சிருச்சுன்னு எவனோ கூப்பிடுறான் அப்படிங்கிறதுக்காக எதையாவது போட்டுக்கிட்டு பேசக்கூடாது. கட்டாயம் மதுக்கடைகளை மூட முடியும் என்கிற நம்பிக்கையோடு நாம் களத்தில் நிற்க வேண்டும். அதுதான் முக்கியம். ஏதோ நம்ம மற்றவங்க சொல்ற மாதிரி ஏதோ ஒரு எலெக்ஷன் கால்குலேஷன்ல நம்ம இறங்கி இருக்கிறோம், சும்மா அப்படி நம்ம சீன் போடுறோம் அப்படிலாம் சில பேர் டிபேட்ல சொல்லிட்டு இருக்காங்க. அவன் சொல்றேன்னு சொல்லிட்டு போகணும், அதை பற்றி நம்ம உரி பண்ணிக்க வேண்டிய தேவையில்லை. பாதிப்புகளிலிருந்து மக்களை காப்பாற்ற வேறு யார் கவலைப்பட முடியும்? இப்படி ஒரு போராட்டம் நடத்துவதனால் தேர்தல் களத்தில் நமக்கு பாதிப்பு ஏற்படும், கூட்டணியில் நமக்கு சிக்கல் ஏற்படும், 2026 தேர்தலில் நமக்கு பின்னடைவு ஏற்படும் என்ற நிலை ஏற்பட்டால் கூட இந்த நோக்கத்திலிருந்து நாம் ஒருபோதும் விலகக்கூடாது, நழுவக்கூடாது, வழுவக்கூடாது என்பதை நான் அழுத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதுவும் நான் ஏதோ யாருக்கோ பதில் சொல்லுவதாக நினைக்க வேண்டாம். அந்த நோக்கத்தில் நான் பேசவில்லை. ஏன்னா இது ரொம்ப கான்ட்ரோவர்சியலான ஒரு சப்ஜெக்ட், இது ரொம்ப சிக்கலான ஒரு பிரச்சனை. இதை தொட்டால் என்னென்ன மாதிரியான யூகங்கள் வரும் என்பது நமக்கு தெரியும். ஆனாலும் இதை எடுக்க வேண்டிய தேவை, வெகு மக்கள் போராட்டமாக இதை மாற்ற வேண்டிய தேவை, அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு தனிநபராக இருந்து ஒரு சின்ன பேனர் இயக்கமா இருந்துட்டு ஒரு உதிரியாக நின்று கொண்டு குரல் கொடுத்தால் அது எடுபடாது. இன்றைக்கு திமுக அதிமுகவுக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் குரலாய் இதை ஓங்கி ஒலிக்கிறது. எனவே இதை ஏன் நாம எடுத்தோம், இதை எடுக்காம இருந்திருக்கலாம், இதை ஏன் நாம இப்படி பேசணும், இதை பேசாம இருந்திருக்கலாம். பேட்டியில உங்களுக்கு டங் ஸ்லிப் ஆயிருச்சா, கொஞ்சம் கவனமா பேட்டி கொடுத்திருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதில் நாம் தெளிவாக இருக்கிறோம், உறுதியாக இருக்கிறோம். இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதனால் எந்த விளைவுகள் நேர்ந்தாலும் அந்த விளைவுகளை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். அதுதான் முக்கியமானது. இதை உங்களுக்கு நான் முதலில் ஒரு நம்பிக்கையாக சொல்ல, நம்பிக்கையை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆளாளுக்கு ஒன்று சொல்றாங்க, நீங்க என்ன அப்படியே உங்களுக்கு டங் ஸ்லிப் ஆயிடுச்சா,
கிடையாது. ஒரு காமன் அப்பீல். எல்லாரும் வந்து மதுவிலக்கு தனித்தனியா ஒத்துக்கிறீங்கல்ல? ஆமா, எங்களுக்கு மதுவிலக்கில் உடன்பாடு இருக்கு. ஒவ்வொரு கட்சியும் மதுவிலக்கு வந்து ஒத்துக்கிறாங்க, மதுவை ஒழிக்கணும் ஒத்துக்கிறாங்க, மது கடைகளை மூடுவோம்னு ஒத்துக்கிறாங்க. அப்புறம் என்ன சிக்கல்? ஏன் தமிழ்நாட்டில் மது கடைகள் திறந்திருக்கு? இதுதான் என்னுடைய கேள்வி. விடுதலை சிறுத்தைகளும் மதுவிலக்கு, திமுகவும் மதுவை விலக்குவோம், மதுவை ஒழிப்போம், அதிமுகவும் மதுவை ஒழிப்போம், மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவோம். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் அதை சொல்லுகின்றன. பிறகு என்ன சிக்கல்? எல்லாரும் ஒன்னா சேர்ந்த ஏன் இதை ஒழிக்க முடியாது? பீகாரில் எப்படி அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள்? குஜராத்தில் எப்படி அது நடைமுறையில் இருக்கிறது? மிசோரம், நாகாலாந்து என்கிற அந்த வடகிழக்கு மாகாணங்களில் இது எப்படி நடைமுறையில் இருக்கிறது? மிசோரம், நாகாலாந்து சின்ன ஸ்டேட், பீகாரும் குஜராத்தும் பெரிய மாநிலங்கள். அங்கே அவர்களால் நடைமுறைப்படுத்த முடிகிறது. இந்தியா முழுவதும் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும். எல்லா மாநிலங்களும் அதற்கு முன்வர வேண்டும். அதனால்தான் நாம் சொல்றோம், ஒரு தேசிய கொள்கை வேண்டுங்கிறோம். சில பேர் வந்து இவர் வந்து திமுகவை சொல்றதுக்கு பயந்துகிட்டு அவர் பூசி மெழுகி அவர் தேசிய கொள்கைன்னு வந்து அதை டைவர்ட் பண்றாருங்கிறாங்க. இதை நாங்க சொல்றது புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஞானம் வேண்டும். அப்படிதான் நான் சொல்லுவேன். இதை புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு சக்தி தேவை. நாங்க தான் சொல்றோம், தமிழ்நாட்டில் கடையை மூடும் தான் சொல்றோம். அதுல எந்த தயக்கமும் எங்களுக்கு இல்லையே. தமிழ்நாட்டில் கடைகளை மூட வேண்டும் என்று சொல்லுகிற போது திமுக தலைமையிலான கூட்டணியில் இருக்கிற தோழமை கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணியில் இருந்து கொண்டே பேசுகிறது. இதை எவனும் பாராட்ட மாட்டான். அவன் கூட்டணி இருந்துகிட்டே ஏன் கேள்வி கேட்கலங்கம்மா, கேட்டுக்கிட்டு அப்புறம் ஏன் இருந்துகிட்டே அங்க கேட்கிறோம்பா, வெளியே வந்துட்டு கேளுங்க. அவன் நோக்கம் என்னன்னா அந்த கூட்டணி விட்டு நம்ம வெளியே வந்து கூட்டணியை பலவீனப்படுத்தணும். அது மட்டும் தான் அவன் நோக்கம். பேசலன்னா ஏன் பேசலங்கிறான், பேசுனா நீ ஏன் அங்க இருந்துகிட்டே பேசுறங்கிறான். அதுக்கு ஒரு கத்து வேணும். அது விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும் உள்ள கத்து. தமிழ்நாட்டு அரசியலில் கூட்டணியில் இருந்து கொண்டே மக்கள் பிரச்சனைகளை துணிந்து பேசுகிற துணிச்சல் உள்ள இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான். அதுக்கு பல சான்றுகளை சொல்ல முடியும். 2 சான்று சொல்றேன். 1, ஜெயலலிதா அம்மையார் உடல்நலம் சரியில்லாமல் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது திமுக கூட்டணியில் இருந்த விடுதலை சிறுத்தைகள் தான் முதலில் அப்போலோ மருத்துவமனைக்கு போனது. நான் தான் போனேன். எல்லாரும் என்ன என்ன என்னன்னு கேட்டாங்க. ஏன் உடம்பு சரியில்லை, பார்க்க போறோம். இதுக்கும் கூட்டணிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பார்க்க போனோம். அதுக்கு பிறகு எல்லாரும் போய் பார்க்க போனாங்க. இதை நான் பெருமைக்காக சொல்லவில்லை, எங்கள் ஆட்டிடியூட் என்னங்கிறத சொல்றேன். என்னுடைய அணுகுமுறை என்ன? 2வது ஒன்று சொல்றேன். 2009 முள்ளிவாய்க்கால் இனக்கொலை நடந்த நேரம், அதற்கு முன்னதாகவே வன்னியை சுற்றி வளைத்துக் கொண்டது சிங்கள படை. வன்னி காட்டில் புலிகளை சுற்றி வளைத்துக் கொண்டது. அந்த ஜனவரி மாதத்திலிருந்தே நாம் நம்முடைய போராட்டத்தை தொடங்கிவிட்டோம். 1998 ஜனவரியிலிருந்தே. ஆயிரத்தி 1999 ஜனவரியில் இருந்த உண்ணாவிரத நிலை போராட்டம். அதுக்கு முன்னாடி நம்ம தொடர்ந்து அந்த பிரச்சனைகளை பேச ஆரம்பிச்சிட்டோம். அப்ப எந்த கூட்டணியில் இருந்தோம்னா திமுக கூட்டணியில் தான் இருந்தோம். அப்ப யார் அரசாங்கத்தை நடத்தியது என்றால் திமுக தான் அரசாங்கத்தை நடத்துச்சு. அப்போ நாங்கள் நடத்தின போராட்டம், போலீஸ் என்ன ரிப்போர்ட் கொடுத்துச்சு தெரியுமா? திமுக அரசை கவிழ்ப்பதற்கு திருமாவளவன் முயற்சிக்கிறார், அதான் ரிப்போர்ட் போனது. ஆனா நாங்க கூட்டணிக்குள்ள இருந்தோம். இதுவரையிலும் ஒரு நபர் கூட கூட்டணிக்குள்ளேயே இருந்து கொண்டு இப்படி ஒரு துணிச்சலான முடிவை திருமாவளவன் எடுத்தார் என்று தமிழ்நாட்டில் ஒரு நபர் கூட பாராட்டி சொன்னதில்லை. அவ்வளவு காழ்ப்புணர்ச்சி, வன்மம் ஒரு நபர் கூட சொன்னதில்லை. கூட்டணியில் இருந்துட்டு அந்த முடிவை நான் எடுத்தேன். எல்லா கட்சி தலைவர்களையும் போய் வீடு தேடி போய் பார்த்தேன். மருத்துவர் ராமதாஸ் உட்பட எல்லாம் பொங்கல் கொண்டாடுறதுல தான் ஆர்வமா இருந்தாங்க.
அன்றைக்கு பொங்கலை கொண்டாடாமல் மக்களுக்காக போராட்ட களத்தில் இருந்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பொங்கல் நடக்கிறப்ப இதே மறைமலை நகர்ல தான் சாகுவரை உண்ணார் நிலை அறப்போராட்டம். அன்னைக்கு இவர்கள்லாம் உண்மையானவர்களாக இருந்திருந்தால் என்னோட வந்து உட்கார்ந்ததை ஊக்கப்படுத்தி இருக்கணும். ஒருத்தருவல்ல, வழி இல்லாமல் அந்த போராட்டத்தை 4வது நாள் நாம் திரும்ப பெற நேர்ந்து விட்டது. அதுவும் மருத்துவர் ராமதாஸ் கொடுத்த நம்பிக்கையின் அடிப்படையில். அன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கிறோம். ஆற்காடு வீராசாமி அவர்கள் நேரிலே வந்து தலைவர் சொன்னார், போராட்டம் வேண்டாம், கைவிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். உடன்படவில்லை. தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் நேரிலே வந்து நீங்கள்லாம் எப்படி உண்ணாவிரதமாக இருக்கலாம், உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் காந்தியவாதிகள் இருக்கிற போராட்டம், கைவிடுங்கள் என்று அறிவுறுத்தினார். பார்க்கலாங்க ஐயா, நான் யோசிக்கிறேங்க ஐயான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டோம். அன்றைக்கு இருந்த உளவுத்துறை திருமாவளவன் சசிகலா நடராஜன் அவர்களோடும் பழ நெடுமாறன் அவர்களோடும் சேர்ந்து கொண்டு இந்த அரசுக்கு எதிராக சதி செய்கிறார், அவர் கூட்டணி மாறுவதற்காக இந்த வேலையை செய்கிறார் என்ற அறிக்கையை தந்தார்கள். அப்போது ஏன்னா நான் இப்ப வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறோம். போராட்டம் அது திமுகவுக்கு நெருக்கடி தருவதாக மாறுகிறது. நாங்கள் திமுக தோழமை கட்சி. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு முடிவை வேறு எந்த கட்சியாவது எடுத்திருக்குமா? விடுதலை சிறுத்தைகளை தவிர தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே இப்படி ஒரு முடிவை எடுத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 4 நாள் உண்ணாவிரதம் இருந்தோம். ஆனால் யாருடைய கணிப்பும் உண்மையாகவில்லை. நாங்கள் மறுபடியும் எந்த கூட்டணியில் இருந்தோமோ அந்த கூட்டணியிலேயே தொடர்ந்தோம். அது வேறு, அது அரசியல் தொடர்பான நிலைப்பாடு. அதிமுக கூட்டணியில் சேருவதா திமுக கூட்டணியில் சேருவதா என்பது அன்றைக்கு இருந்த சூழலை பொறுத்து, நம்மை ஏற்றுக்கொள்கிற மனநிலையை பொறுத்தது. அந்த எதிர்க்கட்சியில் எந்த அளவுக்கு நம்மை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்கிற மனநிலையை பொறுத்தது. அது பற்றி நான் பலமுறை மேடைகளில் பேசியிருக்கிறேன். ஆகவே திமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்து கொண்டே அன்றைக்கு திமுகவுக்கு நெருக்கடி தரும் என்ற நிலையிலும் கூட மக்கள் பிரச்சனை தான் முதன்மையானது என்பதை முன்னிறுத்தி முடிவெடுத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்றைக்கு அப்படித்தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம். எங்களுக்கு எந்த கால்குலேஷனும் கிடையாது, எந்த ஸ்பெகுலேஷனும் கிடையாது. இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இதை எடுத்து இப்படி காய் நகர்த்தலாமா, அப்படி காய் நகர்த்தலாமா, இதெல்லாம் கிடையாது. நீலாம் வந்து படிக்கணும்னு ஆசைப்படாத, உயர் பதவிக்கு வரணும்னு ஆசைப்படாத. இவங்களை எப்படி காயடிக்கிறது, ரொம்ப வல்கரான ஒரு வார்த்தை தான், ஆனா இதை சொல்லித்தான் ஆகணும். வீரியம் இழக்கச் செய்வது, வளருகிற போதே இவர்களை இப்படிப்பட்ட போதைப் பொருட்களுக்கு பழக்கப்படுத்துவது, இது ஒரு செயல் திட்டம். இது இப்படிதான் சிந்திப்பாங்களா அப்படின்னு நமக்கு தோணும். சிந்திக்கிறார்கள். நீ எதிர்த்து பேசக்கூடாது, போராடக்கூடாது, கல்வியில் உயர்ந்து விடக்கூடாது, உயர்ந்த பதவிக்கு வர ஆசைப்படக்கூடாது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கக்கூடாது. தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னால யாரும் கூட்டணி ஆட்சிங்கிற குரலை உயர்த்தினாங்களோ இல்லையோ, 2016 கூட்டணி ஆட்சி என்ற குரலை உயர்த்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கேபினெட்ல ஷேர் வேணும், பவர் ஷேர் வேணும், சீட் ஷேர் இல்ல, பவர் ஷேர். இதுக்கு முன்னாடி தோன்றிய இயக்கங்கள் எல்லாம் அப்படி பேசினாங்களா எனக்கு தெரியாது, வரலாறு எனக்கு தெரியாது. பவர் ஷேர் வேற, சீட் ஷேர் வேற. கேபினெட்ல இடம் வேணுங்கிறது பவர் ஷேர், கூட்டணியில இடம் வேணுங்கிறது சீட் ஷேர். ஒரு 4 சீட்டு 5 சீட்டு வாங்கிடும், அதுலயும் பவர் வருது, அது இண்டிவிஜுவலா வர்றது. பவர் ஷேர் அப்படின்னா எனக்கும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும். ஓப்பனாருக்கு என்ன பிடிச்சது அதுதான். கூட்டணியில் சேரும்போது ஃபர்ஸ்ட் போய் உட்கார்ந்து பேசும்போது ஏதோ ஒரு முழக்கம் சொன்னீங்களாமே, என்னன்னு கேட்டார். ஏதோ ஒரு கோஷம் சொன்னீங்களாமே அப்படின்னு கேட்டார்.
எனக்கு என்ன சொன்னேன்னு தெரியலன்னு முழிச்சேன். அப்ப அழகிரியும் எழுத்தரவன் சொன்னாங்க, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. இதான் 1999 விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்த தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த போது முன்வைத்த முழக்கம், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. நான் முதல்ல நெய்வேலி அம்பேத்கர் சிலையில மாலை போடும்போது சொன்ன முழக்கம், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். நம்ம தேர்தல் அரசியல் அடியெடுத்து வச்சப்போ நெய்வேலிக்கு தோழர் அழைத்து கொண்டு போன போது அம்பேத்கர் சிலையில மாலை போட்டுவிட்டு நான் மேலே நின்று முதலில் அங்கேதான் இந்த முழக்கத்தை வைத்தேன், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். அதிகாரத்தை மக்கள்கிட்ட கொடுக்கணும், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஜனநாயகத்தை கொடுக்கணும். அதிகாரம் தனி மனிதனுக்கு இல்ல, மக்களுக்கு, சமூக வாரியா மக்களுக்கு. இதையெல்லாம் சொல்லுகிற துணிச்சலை பெற்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எங்களை புரிஞ்சுக்கணும்னா இந்த வரலாறெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். சும்மா சராசரி ஆளை பார்க்குற மாதிரி எங்களை சும்மா சோசியல் மீடியா கிடைச்சிருச்சுன்னு எவனோ கூப்பிடுறான் அப்படிங்கிறதுக்காக எதையாவது போட்டுக்கிட்டு பேசக்கூடாது. இல்லைன்னா அவங்களுக்கு பேச்சு வராது. சோசியல் மீடியாவில் நிறைய பேர் பேசுறாங்க இல்லையா, அவங்க சராசரியா பேசினா இந்த வரலாறெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுவாங்க. யாரும் வரலாறெல்லாம் பார்க்கறது கிடையாது. பேட்டிக்கு முன்னால என்ன பேசணும், பேட்டிக்கு பின்னால என்ன பேசணும், ஒரு கிளிப்பிங் மட்டும் ஒரு நிமிஷம் ரீல்ஸ் மட்டும் வரும். ரீல் விடுறான்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்ப ரீல் விடுறாங்க நிறைய. அந்த ரீல்ஸ் மட்டும் பார்த்துக்கிறாங்கன்னா ஒரு கார்டு போடுவான் எவனாவது ஒருத்தன் இதை புறவோக் பண்ற மாதிரி, அந்த கார்டு மட்டும் படிப்பான். அதை மட்டும் வச்சுக்கிட்டு 2 நாளைக்கு டிபேட் ஓடும். என்னென்ன யூகம் பண்ண முடியுமோ எல்லா யூகங்களையும் இதெல்லாம் அப்படி கணக்கு போட்டு செய்யறாங்க. நமக்கு அது தோணி இருக்காது. அப்ப அவங்க இன்னொரு பக்கம் நம்மளை பயங்கரமா கணக்கு போடுற ஆள் போடுறது, ராஜதந்திரி போடுறது அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு சில பேர் இவர் ரொம்ப சராசரியா இப்படி கணக்கு போட்டு காய் நகர்த்துறாரு அப்படின்னு இன்னொரு பக்கம். ஆளாளுக்கு ஒன்று பேசுறாங்க. நான் சொன்ன அன்னைக்கே சொன்னேன், இதை எலெக்ஷனோட முடிச்சு போடாதீங்க. இது பொதுமக்களுடைய பிரச்சனை, இது தேசத்துக்கான பிரச்சனை, இது மக்களுக்கான பிரச்சனை. அப்ப அதிமுக வந்தா வரலாமா? தாராளமா வரலாம். இதுல என்ன இருக்கு? காவிரி நீர் பிரச்சனை எல்லாம் ஒன்னும் சேர்ந்து நிற்க கூடாதா? சொல்றமா இல்லையா? ஈழத்தமிழர் பிரச்சனைகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிற்கிறோம்னு சொல்றமா இல்லையா? தோழர்களே, இதை நான் விளக்கி சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், நீங்க கூட இந்த மாதிரி தவறான திரிவுவாதங்களை நம்பிவிடக் கூடாது என்கிற நிலையிலிருந்து தான் நான் சொல்லுகிறேன். ஏதோ அண்ணன் கால்குலேட் பண்ணி செய்யறாரு, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எனக்கு அப்படிலாம் கால்குலேட் பண்ணலாம் தெரியாது. ஆனா எது வந்தாலும் எதிர்கொள்ளுகிற துணிச்சல் உண்டு. அதை நான் சொல்ல தயாராக இருக்கிறேன்.